ஹாய் கைஸ், வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி. ஆல்ரெடி 2 ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் கொடுத்துருக்கோம். அதில் வந்து 6th புக்கே ஏறத்தாழ ஓவர் ஆகிட்டு இருக்கும். ஸோ 6th சயின்ஸுக்கு ஒரு 50 கொஸ்டின்ஸ் அண்ட் 6th சோஷியல் சயின்ஸ்க்கு ஒரு 50 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து 2 டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டை வெற்றிகரமாக முடிச்சிருப்பீங்க. ஸோ அதில் லோயஸ்ட் ஸ்கோர் வாங்கியிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. இது உங்களுடைய ஸ்டார்டிங் தான். இதுக்கு மேலே தான் நல்லா படிக்க போகிறீங்க. ஸோ 6th புக்கை வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ ஒரே அடியாக நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டா அது பேர் லைஃபே கிடையாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆக முடியும். ஸோ டெஃபினட்டாக ஆவீங்க. இப்போ 7th புக்கு படிக்க போறீங்க. ஸோ 7th புக்கு படிச்சிருப்பீங்க நம்புறேன். இன்னைக்கு 7th சோஷியல் சயின்ஸ் தான் டெஸ்ட். ஸோ உங்களுக்கு கரெக்டாக 11 o'clock நாங்கள் கொஸ்டின் பேப்பர் அனுப்ப ரெடி ஆகிட்டோம். இது ஓகே, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்களுடைய இதை வந்து கொஸ்டின்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டெஸ்ட்டை எழுதுங்க மறக்காம. இதில் எவ்வளோ ஸ்கோர் வருதுன்றதை ரெடி பண்ணி வைங்க. இதற்கான ஆன்சருக்கு நாளைக்கு காலையில் தான் உங்களுக்கு வரப்போகுது. இன்னைக்கு மட்டும் உங்களுக்கு வந்து 4 o'clock வராது. ஸோ நாளைக்கு காலையில் உங்களுக்கு 10 மணிக்கு உங்களுக்கு ஆன்சர் கீ வந்துடும். ஸோ ஆன்சர் கீயை செக் பண்ணி அதுக்கப்புறமா எவ்வளோ ஸ்கோர் எடுத்தன்றதை செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மறக்காம டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை தாங்க இந்த ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு. பிகாஸ் ஆன்லைன் டெஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பண்ணுறோமோ அந்த அளவுக்கு புக்கை தரவு பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஸோ நல்லா பண்ணுங்க, டெஸ்ட்டை பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, தேங்க்யூ.